எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, உபகிரகமான தூமனுடைய காரகத்துவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தூமன் அப்படிங்கிற கிரகம் வந்து எந்தெந்த செயல்களை குறிக்குது, எந்தெந்த பொருள்களை குறிக்குது, அது என்ன பண்ண காத்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் பலன் சொல்லும்போது வந்து உங்களால் வந்து சொல்ல முடியும். இந்த தூமன்கிறது என்ன பண்ணுதுன்னே தெரியாமல் நம்ம வந்து பலன் சொல்ல முடியாது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதனுடைய காரகத்துவத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தூமன் குறிக்கக்கூடிய காரகத்துவம் பார்த்திங்கன்னா முன்கோபம். இப்போ தூமன் வந்து ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா, அந்த இடத்தினுடைய அதிபதி திசை நடக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து அது அதிகமாக கோவப்படுற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு தூமன் அப்படிங்கிற கிரகம் வந்து சிம்மராசியில் இருக்குது. சிம்மராசி அதிபதி யார்? சூரியன். அப்போ ஒருத்தருக்கு வந்து சூரிய திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் வந்து அதிகமாக கோவப்படுவார். இப்போ கடகத்தில் இருக்கார் தூமன். அப்போ கடகராசினுடைய அதிபதி சந்திரன் தானே. சந்திரனுடைய திசை வரும்போது இந்த தூமன் ஆக்டிவேட் ஆவார். அப்போது வந்து அந்த திசையில் வந்து அதிகமாக கோவப்படுவார். இயல்புக்கு மாறான கோபம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, சந்திர திசை வந்தால் ஒருத்தர் சாந்தமாக இருப்பாருன்னு தானே சொல்லுவாங்க. ஆனால் இவர் தூமன் வந்து கடகத்தில் இருந்தால் அந்த சந்திர திசை வரும்போது இந்த ஆள் வந்து ரொம்ப கோவப்படுவார். அப்போ டைரெக்டாக நீங்கள் கிரகத்தை வச்சு பலன் சொல்லும்போது பலன்கள் வந்து மாறுபடும். அதனால் வந்து உபகிரகங்களினுடைய காரகத்துவங்களை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா தான் பலன் சொல்லும்போது பெர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து மறைந்திருந்து செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த உபகிரகங்களை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தர் வந்து கள்ளக்காதல் பண்ணுறாரு அப்படின்னா உபகிரகத்தினுடைய துணையில் தான் ஒருத்தர் வந்து கள்ளக்காதல் வந்து பண்ண முடியும். திருட்டுத்தனமாக ஒரு வேலை பார்க்குறாரு அப்படின்னா உபகிரகத்தை வச்சு தான் ஒருத்தர் வந்து அந்த மாதிரி செயல்பாடில் வந்து ஈடுபட முடியும். அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை வந்து இந்த உபகிரகங்களை வச்சு தான் நம்ம சொல்ல முடியுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து முன்கோபம் அதிகமாக வரும் தூமனுடைய காரகத்துவம். அடுத்து இந்த டைம் வரும்போது தூமனுடைய டைம் நடக்கும்போது அவயங்கள் செயலற்று போகுதல், அவயங்கள் வெட்டப்படுதல். உங்களுடைய பாடி பார்ட்ஸில் வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும். உதாரணத்துக்கு ஒரு சைடு இழுத்துக்குது, ஒரு சைடு சிலருக்கு வந்து ஃபிக்ஸ் வருது, சிலருக்கு வந்து உடலில் ஒரு சில உறுப்புகள் வந்து செயலற்று போகுது, சிலருக்கு வந்து அந்த உறுப்பில் வந்து நீக்கப்படுது, சிலருக்கு வந்து இந்த கால் செயலற்று போகிறதுனால காலை வந்து வெட்டி எடுக்கிறது. அந்த மாதிரி சூழல் வந்து எப்போ வரும் அப்படின்னா தூமன் நிற்கக்கூடிய வீட்டினுடைய அதிபதியினுடைய திசை வரும்போது இந்த சம்பவங்கள் நடக்கும். அடுத்து இடி விழுதல், தீ வைத்தல், இதுவுமே வந்து தூமனுடைய காரகத்துவங்கள். தூமனுடைய டைம் நடக்குது, தூமன் வந்து ரொம்ப மோசமான அமைப்பில் இருக்கார் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து இடி மூலிமா பாதிப்பு ஏற்படும். அந்த அவர் இருக்கிற இடத்துல வந்து யாராவது தீ வச்சுருவாங்க, அல்லது தீ வச்ச இடத்துக்கு வந்து இவர் போகிற மாதிரி சூழல் வந்து ஏற்படும். அந்த டைமில் வந்து விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தீ விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது தூமன் கெட்டு போயிருந்தால் சொல்கிறேன். இப்போ தூமன் வந்து ஒரு நல்ல கிரகத்தினால் பார்க்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ தூமன் வந்து ஒரு துலாம் ராசியில் இருக்குது, குரு பார்க்குறாரு தூமனை, அல்லது சுக்கிரன் வந்து பார்க்குறாரு அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து நல்ல பலன்கள் வந்து ஏற்படும், கெட்ட பலன்கள் ஏற்படாது. அதுவே தூமனை வந்து பாவக்கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனியோ செவ்வாயோ பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து பாதிப்புகள் விளைவுகள் வந்து அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இடி விழுதல், தீ வைத்தல், இது வந்து தூமனுடைய காரகத்துவம். அடுத்து கிணறு அல்லது குளத்தில் விழுகுதல். ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணுறதுக்காக கிணத்துக்கோ குளத்துக்கோ போய் தற்கொலை பண்ண போகிறாரு அப்படின்னா அது எப்போ போவார் அப்படின்னா இந்த தூமனுடைய டைம் நடக்கும்போது தான் போவார். அடுத்து பிறர் சொத்தை அபகரித்தல் அப்படிங்கிறது தூமனுடைய காரகத்துவம். இந்த தூமன் வந்து நிறைய கெட்டது தான் பண்ணுவார். ஆனால் ஒரு நல்ல கிரகத்தினால காம்பினேஷன் ஏற்பட்டுச்சு, நல்ல கிரகங்களுடைய பார்வை வந்து தூமன் மேலே பட்டுச்சு அப்படின்னா இவர் வந்து அதுலேருந்து தப்பிச்சிருவார். அந்த செயல்பாடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுவே வந்து பாவகிரகங்கள் இதை பார்க்குது அல்லது தனியாக இருக்குது தூமன் அப்படின்னா கெட்ட பலன்கள் வந்து அதிகமாக கொடுக்க காத்திருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. பிறர் சொத்தை அபகரித்தல், பிறர் மனைவியை அபகரித்தல், தன் மனைவி பிறரால் அபகரிக்கப்படுதல், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தூமன் டைமில் வந்து நடக்கும். தான் ஒய்ஃபை வந்து யாராவது ஒருத்தன் கூட்டு ஓடி போயிடுவாங்க, அல்லது வந்து இவர் வந்து வேற ஒரு பொண்ணை வச்சு வாழ்கிற மாதிரி சூழல் ஏற்படும். இன்னொருத்தன் சொத்தை வந்து எப்படி ஆட்டை போடலாங்கிற திங்கிங் வரும். இதெல்லாம் வந்து மோசமான அமைப்பில் தூமன் இருக்கும்போது இந்த சம்பவங்கள் நடக்கும். அடுத்து வேறு எந்த காரகத்துவத்தை தூமன் குறிக்கிறார் அப்படின்னா அனாதை குழந்தை. ஒருத்தர் அனாதை குழந்தைகளை வச்சு பாதுகாக்கிறார் அப்படின்னா தூமனோட டைம் நடக்கும்போது தான் ஒருத்தர் வந்து ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அனாதை குழந்தையை தத்தெடுத்தல். அடுத்து விபரீத ஞானம். சம்மந்தமே இல்லாமல் வந்து திடீர்னு ஏதாவது விஷயத்தை வந்து யோசித்து டக்குன்னு செயல்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த தூமன் காரகத்துவத்தில் ஒன்று. அடுத்து வெளிநாட்டில் போய் கெட்ட பேர் எடுத்தல், கொடுமை செய்தல், இன்னொருத்தனை வந்து டார்ச்சர் பண்ணுறது, வெளிநாட்டில் போய் வந்து அவப்பேர் எடுக்கிறது, இதெல்லாமே வந்து தூமனுடைய காரகத்துவங்கள். அடுத்து இந்த தூமன் வந்து நல்லா இருந்தார் அப்படின்னா
ஒரு பாவகிரகத்தினுடைய பார்வைப்படுது அல்லது பாவகிரகத்தோட தூமன் வந்து சேர்ந்துருக்காரு அப்படின்னா அந்த டைம் நடக்கும்போது எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தசை சிதைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மிருகங்களால் கடிப்படுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நாயால் கடிக்கப்படுறது, இதெல்லாம் வந்து இந்த தூமன் வந்து ஒரு ராசியில் நிற்குது. இந்த ராசி அதிபதியினுடைய டைம் வரும்போது இந்த சம்பவங்கள் நடக்கும். இது தூமன் வந்து எந்த கிரகத்தோடு சேரும் அதை பேஸ் பண்ணி சம்பவங்கள் வந்து ஸ்லைட்டாக மாறுபடும். சுபகிரகங்களோடு சேரும்போது சில மாற்றங்களும், பாவகிரகத்தோடு சேரும்போது நிறைய பாதிப்புகளும் நம்ம வந்து சந்திக்க நேரிடும். பரதேச வாசம் போகிறது, நிலையற்ற வாழ்க்கை வாழ்கிறது எல்லாமே தூமனுடைய காரத்துவங்கள். பேச்சால் பிறரை மயக்குதல், பொய் சொல்லி இன்னொருத்தன்ட்ட வந்து நல்ல விதமாக பேசுகிறது, பேராசைக்காக வந்து எதனாலும் செய்கிறது, முட்டாள்தனமாக பிஹேவ் பண்ணுறது, முடிவெடுக்கிறது, இன்னொருத்தனுக்கு வந்து டார்ச்சர் கொடுத்து இடையூறு பண்ணுறது, இது எல்லாமே வந்து தூமனுடைய காரத்துவங்கள். இதில் வந்து 90% வந்து கெட்ட பலன்கள், கெட்ட குணங்கள் தான் தூமனுக்கு வந்து இருக்குது. அப்போ தூமன் கூட குருவோ சுக்கிரனோ சேரும்போது இதில் வந்து பாதி குணங்கள் வந்து காணாமல் போய் நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் தெரியாமல் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நல்லது வந்து இந்த தூமன் டைம் வரும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பெரும்பாலும் இதனுடைய செயல்பாடு எல்லாமே தப்பாக இருக்கிறதுனால பெரும்பாலும் வந்து இது கெட்ட பலன்கள், நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் தான் அதிகமாக கொடுக்கும். இது தனியாக இருக்க பட்சத்தில் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கும். அதுவே சுபகிரகங்களோடு சேரும்போது கொஞ்சம் நல்ல பலன்களை வந்து உங்களுக்கு எதிர்மறையாக வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை எதிர்பாராத விதமாக நல்லது நடக்கும்ல, யாராவது ஒருத்தவங்க வந்து திடீர்னு ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும். அதுவும் எப்படி நடக்கும் அப்படின்னா இதனுடைய காரத்துவ ரீதியாக தான் நல்லது நடக்கும். எப்படி நல்லது நடக்கும்? இப்போ வந்து இடி விழுகுது, நீங்கள் அதுலேருந்து தப்பிச்சுக்கிறீங்க. தீ விபத்துலேருந்து நீங்கள் மட்டும் தனியாக தப்பிச்சுக்கிறது, நீங்கள் கிணத்துல குதிக்க போகும்போது யாராவது ஒருத்தவங்க வந்து காப்பாற்றுறது, இந்த மாதிரி மறைமுக உதவிகள் வந்து இதனுடைய காரத்துவம் மூலியமாக நடக்கக்கூடிய சம்பவங்களை தான் நான் சொல்கிறேன். திடீர்னு யாரோ வந்து உங்கள்கிட்ட 10 லட்ச ரூபா காசுலாம் கொடுக்க மாட்டாங்க. இதனுடைய காரத்துவம் என்ன அப்படின்னா என்ன இருக்குதோ அந்த காரத்துவ ரீதியாக வந்து உங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களை காப்பாற்றி விட்டுருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, இன்டெரக்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும்னு சொல்கிறேன். இப்போ தூமனுடைய காரத்துவங்கள் பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது எப்படி இருக்குது, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.